ஹலோ குட்டீஸ். தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஆல் த கலர்ஸ் ஆஃப் ரெயின்போ. வானவில்லோட கதை தான். ஒரு அழகான ஊர் இருந்துச்சாம். அந்த ஊர்ல ஜெயாக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு வின்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே வின்டர் ஹாலிடேஸ்க்கு நான் பாட்டி வீட்டுக்கு போறேம்மா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க அந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்களாம். அவங்களுக்கு பாட்டி ஊர்னா ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவங்க வீடை சுத்தி அழகான மரங்கள் இருக்குமா, நிறைய பூக்கள் இருக்குமா, மலையெல்லாம் இருக்குமா, இயற்கையோட இருக்கிறனால அவங்களுக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிக்குமா. பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சாம். பாட்டி சூப்பரா ட்ரெஸ் தப்பாங்களாம். அதனால அவங்களுக்கு பாட்டி வீட்டை ஃபுல்லா கலர் கலர் த்ரெட்ஸ் வச்சிருக்கிறது ஜெயாக்காக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். அப்புறம் அந்த ஊரெல்லாம் போய் சுத்தி பார்த்தா ஃபுல்லா இயற்கை நிறைஞ்ச ஊரா இருந்துச்சாம். பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நிறைய இருந்துதான். கலர் கலர் பூ இருந்துச்சாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்களா, இன்னும் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயாக்கா அவங்க பாட்டியை கூட்டிட்டு ஊரு ஃபுல்லா சுத்தி போய் பார்த்தாங்களாம். ஊர் மக்களை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா சோன்னு மழை பெஞ்சுச்சாம். அப்போ ரொம்ப அழகா ஒரு வானவில் வந்துச்சாம். அந்த வானவில்ல ஜெயாக்கா அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்களாம். என்னடா அது, இவ்ளோ கலர்ஸ்ல இயற்கையோட இப்படி வருது, ரொம்ப அழகா இருக்கே இந்த வானவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டி கிட்ட போய் கேக்குறாங்களாம். எப்படி, ட்ரெஸ் தான் நம்ம கலர் கலரா தைக்கிறோம், இயற்கை கூட வானவில் இவ்ளோ அழகா கலர்ஃபுல்லா வருதே அப்படின்னு. அப்போ அதுக்கு அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஆமா, எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப இவ்ளோ கலர்ஸ் இருக்கே, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். இப்ப ரெட் கலர் அப்படின்னா கோவம், ஆரஞ்சு கலர் அப்படின்னா அது வந்து ஒரு டேவோட ஸ்டார்ட்டிங் டே, ப்ளூ கலர் அப்படின்னா அது ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலருக்கு அர்த்தம் சொல்லிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களா, ஊர் மக்களும் இதே மாதிரி தான், ஒவ்வொரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. நம்ம அவங்க எல்லாரோடையும் பழகி நம்ம அவங்களோட பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அந்த பாட்டிக்கு தோணுச்சா, ஜெயாக்காவோட பர்த்டே 12th பர்த்டே வரப்போகுது. ஸோ நம்ம கிட்ட இருக்க எல்லா கலர்ஃபுல் த்ரெட்லையும் ஜெயாக்கு ஒரு அழகான ஸ்கர்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு, வானவில் மாதிரி ரெயின்போ ஸ்கர்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி என்ன பண்ணாங்களா, த்ரெட் எடுத்து ஃபுல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ அடுத்த நாள் விடிஞ்சா ஜெயாக்காவோட பர்த்டேவா. அப்போ பாட்டி ப்ரெசென்ட் பண்ணாங்களாம். ஜெயாக்காக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ரெயின்போ ஸ்கர்ட். ஏன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதுல உள்ள ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுச்சான். அப்போ ஜெயாக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெயாக்கா கிட்ட கேட்கும் போது இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சான். ஜெயாக்காக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். ச்சே, இவ்வளோ மெமரபிளான கிஃப்ட் நம்ம பாட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த வின்டர் ஹாலிடேஸ் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. எவ்வளோ செரிஷிங் மூமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம நான் பயங்கர நாலேஜா எனக்கு தெரிஞ்சிருக்கு. பாட்டி எனக்கு அவ்வளோ சொல்லியிருக்காங்க இந்த ஊரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள மெமரிஸ், இங்க உள்ள செரிஷிங் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல அவங்க அப்பா அம்மாக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷமானாங்களாம். ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு கதையில உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.